ஐபிஎல் சீசன் ஆரம்பிச்சிருச்சுங்க. சென்னை சூப்பர் கிங்ஸ் ஒரு சைடு வந்து பாத்தீங்கன்னா பயிற்சியை ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஒரு புது ஜெர்சியை வந்து பாத்தீங்கன்னா லான்ச் பண்ணிருக்காங்க. இன்னொரு சைடு வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் இந்தியா மேட்ச் இருக்கு பாத்தீங்களா, அதுல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா வந்து விளையாட போறது கிடையாது. அதுக்கு மேல இன்னொரு பிளேயரை வந்து பாத்தீங்கன்னா கொண்டுட்டு வந்திருக்காங்களா. இப்படி பல தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்கு. இது மட்டும் கிடையாது, இது கேட்கறது இன்னும் காமெடியா இருந்துச்சு. அதாவது பாகிஸ்தான் பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா நம்மகிட்ட தோத்தாங்க பாத்தீங்கன்னா இந்தியாவுக்கு எதிராக. அதுக்கு தோத்ததுக்கு ஃபைன் வந்து பாத்தீங்கன்னா பாகிஸ்தான் பிளேயர்ஸ் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 16 லட்சம் ரூபாய் வந்து மக்களே. சென்னை சூப்பர் கிங்ஸ் இப்ப அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா சென்னைக்கு வந்துட்டாங்க. சேப்பாக்கத்துல வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. ட்ரைனிங் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. முக்கியமா வந்து பாத்தீங்கன்னா MS மகேந்திர சிங் தோனி அவர் வந்து பாத்தீங்கன்னா வந்துட்டாரு. சிஎஸ்கே டீமை பத்தி இப்போ ஒரு சரியான ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குங்க. இந்த 6 பிளேயர்ஸ் தான் நாங்க ஃபர்ஸ்ட் பேட்ஸ்மேனா வந்து விளையாட வைக்க போறோம் அப்படின்ற ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியாயிருக்குமா. அது மட்டும் கிடையாதுங்க. இந்த ஒரு 6 பிளேயர்ஸ் வந்து MS மகேந்திர சிங் தோனி தான் வந்து இதை சூஸ் பண்ணியிருக்காராம். அது யார் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஓப்பனிங் வந்து பாத்தீங்கன்னா ஆயுஷ் மாத்ரேயும் சஞ்சு சாம்சன் வந்து பாத்தீங்கன்னா விளையாட போறாங்களா. ஒன் டவுன் வந்து பாத்தீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட்டும். அதுக்கடுத்து வந்து பாத்தீங்கன்னா 4th பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா டெவன் பிரேவிஸ் நினைக்கிறேன், சவுத் ஆப்பிரிக்கா பிளேயர் இருக்காப்ல அவரும். 5வது பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா டூபையும். 6வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா MS மகேந்திர சிங் தோனியையும். சரி, ஆமா, 6வது பிளேயரா வந்து பாத்தீங்கன்னா MS மகேந்திர சிங் தோனியை வந்து பாத்தீங்கன்னா விளையாட வைக்க போறதா ஒரு தகவல் வந்து பாத்தீங்கன்னா வெளியே இருக்குதுன்னு கன்ஃபார்மான தகவலான்னு தெரியல. பட் வட்டாரங்கத்துல இருந்து கிடைக்கப்பட்ட தகவலுங்க. உண்மையில வந்து பாத்தீங்கன்னா தோனி வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 44 வயசுன்னு சொல்றாங்க அவருக்கு. அப்படி தெரியவே இல்லை, அவ்வளவு ஃபிட்டா வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறாரு. கிட்டத்தட்ட வந்து பாத்தீங்கன்னா இப்ப ரன்னிங் ரேஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விட்டுட்டு பயிற்சிக்காண்டியா தினமும் வந்து 30 நிமிஷம் நீச்சல் பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா பண்ணிக்கிட்டு இருக்காப்லையா. அது மட்டும் கிடையாதுங்க, எப்பயுமே MS தோனி வந்து பாத்தீங்கன்னா 1.3 கிலோ பேட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்ணுவாரு. அதிக வெயிட் இருக்கக்கூடிய பேட்டை யூஸ் பண்ணுவாரு. இப்ப வந்து பாத்தீங்கன்னா 1.23 கிலோ இருக்கிற மாதிரியே பேட்டை வந்து பாத்தீங்கன்னா யூஸ் பண்றாரு. வெயிட்டை வந்து கொஞ்சம் கம்மி பண்ணிருக்காரு. ஏன்னா அந்த ஃபாஸ்ட் பவுலிங், அதுக்கடுத்து வந்து பினிஷிங்ல நல்லா விளையாடணும் அப்படின்றக்காண்டியா வெயிட் எல்லாம் வந்து கம்மி பண்ணிருக்காரு. பயிற்சி விளையாடுறதே நான் காட்டுறேன். உண்மையிலே சூப்பரா வந்து பாத்தீங்கன்னா பயிற்சி போட்டிகளை வந்து விளையாண்டுகிட்டு இருக்காரு. நீங்களே பாருங்க. அது மட்டும் கிடையாதுங்க, சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து புதிய ஜெர்சி பனியனையுமே வந்து பாத்தீங்கன்னா இப்ப அறிவிச்சிருக்காங்க. உண்மையிலே பாக்குறதுக்கு பயங்கரமா இருக்கு. இப்போதைக்குன்னு வந்து அபிஷியலா வந்து ஒரு சில பிளேயர்ஸ் மட்டும் வந்து இப்ப பிராக்டிஸ்ல வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க சென்னையில. ஓகேவா, சென்னை முகாம்ல வந்து பாத்தீங்கன்னா பிராக்டிஸ் வந்து பாத்தீங்கன்னா நடந்துகிட்டு இருக்கு. இப்போதைக்குன்னு வந்து IPL வந்து பாத்தீங்கன்னா சென்னை சூப்பர் கிங்ஸ் தான் ஆரம்பிச்சிருக்காங்கன்னு நினைக்கிறேன். வேற எந்த டீமும் வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிக்கல. மக்களே, ரோஹித் சர்மா, விராட் கோலி, பழைய பிளேயர்ஸ் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா நீங்க இந்தியா டீம்ல பார்க்க போறீங்க. அதாவது வந்து பாத்தீங்கன்னா ஜூன் 14, 17, 20 இந்த தேதிகள் வந்து பாத்தீங்கன்னா இந்தியா வெர்சஸ் ஆப்கானிஸ்தான் ஒன் டே மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா நடக்க போகுது. அதுல ஜூன் 20ஆம் தேதி நடக்கக்கூடிய மேட்ச் வந்து நம்ம சேப்பாக்க ஸ்டேடியத்துல நடக்க போகுதுன்றத நான் வச்சுக்கோங்க. அதுல விராட் கோலில இருந்து எல்லா பிளேயர்ஸுமே வந்து பாத்தீங்கன்னா விளையாடுவாங்க அப்படின்னு அபிஷியலா வந்து பாத்தீங்கன்னா தெரிவிக்கப்பட்டிருக்கு. இன்னொன்னு நான் ஆரம்பத்திலே சொன்ன மாதிரியே வந்து பாத்தீங்கன்னா செமிஃபைனல் மேட்ச் வந்து நம்ம இங்கிலாந்துக்கு எதிராக வந்து விளையாட போறோம்ல. இந்த மேட்ச்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மாக்கு பதிலா வந்து இஷான் கிஷானையும் சஞ்சு சாம்சனையும் ஓப்பனிங் பண்ணிட்டு அபிஷேக் சர்மாக்கு பதிலா பினிஷர்ல வந்து பாத்தீங்கன்னா இவர் ரிங்கு சிங்கை வந்து இறக்குறதுக்கு அதிகபட்ச வாய்ப்பு இருக்கு நிறைய பேர் வந்து பேசிக்கிறாங்க. ஒன் டவுன்ல வந்து திலக் வர்மா இறக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு இருக்காங்க. ஏன்னா வந்து செமிஃபைனல் மேட்சுங்க, எல்லாருமே ஃபார்ம்ல இருக்கணும். ஃபார்ம் அவுட்ல வந்து நல்லாவே தெரியுது இவர் வந்து ரொம்ப ஃபார்ம் அவுட்ல வந்து பாத்தீங்கன்னா அபிஷேக் சர்மா இருக்கிறாரு. 3 டக் அவுட்டு விளையாடுவார். நம்ம ஈஸியா வந்து ஒரு பிளேயரை வந்து சொல்லிட முடியாது. எப்ப வேணா ஒரு பிளேயர் வந்து பாத்தீங்கன்னா ஃபார்முக்கு வர முடியும். ஏன் கொஞ்ச நாள் இது சஞ்சு சாம்சனே வந்து பாத்தீங்கன்னா ஃபார்ம் அவுட்ல இருந்து இப்போ ஃபார்முக்கு வந்திருக்காரு. 97 ரன் அவர் அடிக்கலன்னா நம்ம ஜெயிச்சிருக்கவே முடியாது. அதனாலதான் வந்து இப்படி பண்றதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நிறைய பேர் வந்து சொல்றாங்க. இல்ல ஒரு விஷயத்த என்னால நம்பவே முடியலைங்க, இந்தியாவுக்கு எதிராக தோத்ததுனாலையும் அது மட்டும் கிடையாம வேர்ல்டு கப்ல ஒழுங்காவே விளையாடாததுனாலையும் பாகிஸ்தான் டீம் மேல, அதாவது ஒவ்வொரு பிளேயருமே வந்து கிட்டத்தட்ட 50 லட்சம் அவங்க காசுப்படி 50 லட்சம் ரூபாய் வந்து ஃபைன் வந்து கட்டணும் அப்படின்னு பாகிஸ்தான் கிரிக்கெட் நிர்வாகம் வந்து ஆலோசனை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அது அபிஷியலா அறிவிச்சிட்டாங்களா என்னன்னு தெரியல, பட் பிளான் பண்ணிக்கிட்டு இருக்காங்களாம். அது மட்டும் கிடையாதுங்க, கிட்டத்தட்ட அது நம்ம காசுப்படி பாத்தீங்கன்னா 16 லட்சம் அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா சொல்றாங்க. அதுல நிறைய பேர் வந்து என்ன சொல்றாங்கன்னா, இதுல பாகிஸ்தான் டீம்ல விளையாண்ட நிறைய பிளேயர்ஸ் வந்து புதுமுகமான பிளேயர்ஸ், இவங்க எல்லாம் நிறைய பேர்கிட்ட வந்து இவ்வளவு ரூபாய் சம்பளமே வந்து வாங்கல, அவங்க எப்படி இவ்வளவு ஃபைனை வந்து கட்டுவாங்கன்னு சொல்லிட்டு இப்ப பாகிஸ்தான் சைடு ஒரு மிகப்பெரிய ஒரு கமெண்டே வந்து பாத்தீங்கன்னா போய்கிட்டு இருக்கு. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கீழே உள்ள கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. IPL பத்தி நம்ம தொடர்ந்து வீடியோ இனிமே நம்ம போடுவோம் கண்டிப்பா. ஏன்னா IPL சீசன் வேற வந்து பாத்தீங்கன்னா ஆரம்பிச்சிருச்சு. உங்களுக்கு எந்த டீம் பிடிக்கும், நீங்க எந்த டீமுக்கு சப்போர்ட் பண்றீங்க அப்படின்றத ஓப்பனா வந்து பாத்தீங்கன்னா கமெண்ட்ல கமெண்ட் பண்ணுங்க. நானும் முடிஞ்ச அளவுக்கு என்னோட கமெண்டர் நான் கமெண்ட் பண்றேன். ஓகேவா, பை பை, நன்றி, ஜெய்ஹிந்த், வந்தே மாதரம். இன்னொரு விஷயம், RCB இதை பத்தி நான் சொல்ல மறந்துட்டேன். அதாவது
சொன்னாங்களா சின்னசாமி ஸ்டேடியத்துல வந்து மேட்ச் நடக்காது, பட் மேட்ச் வந்து பாத்தீங்கன்னா சின்னசாமி ஸ்டேடியத்துல நடக்கும் அப்படின்னு கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஓகேவா, பாய்.